சின்னத்திற்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம். இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோட நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்த நீ உட்காருங்க, நீ கையை தூங்குங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அரசியல் வரலாற்றில் 13வது முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் பெருமைக்குரியவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதன் பிறகு எனக்கும் உறுதுணையாக இருந்து இயக்கப்பணி ஆற்றி வருபவர். மாணவ பருவம் தொட்டு இன்று 87 வயசிலையும் கழகப் பணியையும் மக்கள் பணியும் இளமை துடிப்போடு செய்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்கினை அளிக்க வேண்டும். அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஏபி நந்தகுமார் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை நிறைவேற்றினவர். கேவிக்குப்பம் ஒன்றிய மாணவரணி தலைவராக வாழ்க்கையை தொடங்கி இன்று வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு 2016 2021 தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்தது போல 3வது முறையும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2016 2021 இந்த 2 தேர்தலிலும் வென்று உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் ராஜேஸ்வரி அவர்கள் மருத்துவரான இவர் திமுக மருத்துவர் அணியின் மாநில துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். மருத்துவ பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் களங்காணும் மருத்துவரான அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் ஆதரவை வழங்கிட வேண்டும். அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த
KP பிரதாப் அவர்கள், நினைவில் வாழும் என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றவர், கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர். அவருக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் எல்லோரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்பது, இந்த வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? நிச்சயமா? உறுதியா? வேட்பாளர்கள் அமரணும். என்ன எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்துச்சு. அந்த அவல நிலையை மாற்றணும்னு இந்திய அரசு கொண்டு வந்தது தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் இன்னும் சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டதுக்காகவே நம்மை தண்டிக்க பார்க்குறாங்க. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இன்று மதியம் கூட இது சம்பந்தமா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட குரல் வலையை நெரிச்ச நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நாம சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல், அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில் பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கு.